ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். பகவத்கீதா 3rd சாப்டர் கர்மயோகாவோட 14th ஸ்லோகா போன எபிசோடில் முடிச்சிட்டோம். டுடே we are on 15th ஸ்லோகா. Let's see what it is. It says that கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்மா நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு ஃப்ளோ. இட் சேஸ் தட் we human beings, there are set of duties which are described in our Vedas. Vedas are manifestation of God himself and not perpetuating eternal superiority is extreme those is present in those activities of sacrifice. So it says that வேதங்கள் அதில் வந்து there are a lot of duties prescribed, there are a lot of work, there are a lot of activities prescribed. அதை பார்த்து படித்து தெரிஞ்சு அதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்திருக்கோ அதை எடுத்துட்டு அதை பண்ண ஆரம்பி. ஏன்னா நம்மளை ஹிந்துயிசம் ஒரு சனாதன தர்மம் ஒரு இந்த கான்டெக்ஸ்டில் பகவத்கீதா கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது the source is Vedas, base, and Vedas are manifestation of God himself அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம அதில் பண்ணக்கூடிய அதில் சொன்னக்கூடிய வேலைகளை பண்ணும்போது அந்த வேலைகளில் the element of God is there அப்படின்னு போட்டிருக்கு. It's different, it's கரெக்ட். ஏன்னா இப்படி சொல்லலாம். இப்போது ஒருத்தர் சொல்கிற விஷயத்தை நாம் பண்ணும்போது கடவுள் வேதம் எல்லாத்தையும் தாண்டி யாரோ ஒருத்தர் சொல்கிற விஷயத்தை நாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம பண்ணுற அந்த ஆக்டிவிட்டியில் சொன்னவருடைய எலிமெண்ட் இருக்கும்ல. ஒரு சூப்பர் டூப்பர் நடிகர் இருக்கார், அவர் வந்து ஒரு நற்பணி மன்றம் வச்சுருக்காரு. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, படத்துலேயோ இல்லை மைக்கில் ஸ்டேஜ் போட்டோ சொல்கிறாரு. நற்பணி மன்றத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் எல்லாமே வந்து அவர் சொன்ன அந்த விஷயத்தை பண்ணுறாங்க, செயல்படுத்துகிறாங்க. அவர் சொன்ன விஷயத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து சொன்னவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கும்ல. இட்ஸ் லாஜிக்கல், ரைட்? இந்த சேம் வே இட் இஸ் said that there are a lot of activities which are prescribed in Vedas. You can take up those activities and start doing it. Those Vedas are prescribed by God. So, the presence of God is there in the activities that you perform. What are those activities? அப்படிங்கிறது we need to explore. But one thing, it is mentioned that there are a lot of activities that are prescribed that you can take up and do it. It is no way mentioned that this activity is for this person or இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இந்த குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணினதா இந்த இடத்துல சொல்லலை. சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய வேதங்கள் உபனிஷத்தில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் டிஸ்கிரைப் ஆகிருக்கு. You can take up any of those activities that you like and you start doing it because in all those activities there is presence of God. அப்படின்ட்டு அது என்ன ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது இதுலேயே வருதா இல்லை நம்ம தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா அப்படிங்கிறது தெரியாது. பட் எஸ், பாயிண்ட் டு பி நோட்டட், we need to note down, explore what are those activities and karmas which are mentioned in Vedas. Okay, bye bye for now. நாளைக்கு வந்து 16th ஸ்லோகா பார்க்க போகிறோம். Take care, good day, bye bye.